தேநீர் கோப்பையில் பூத்த நேசம். தந்தை பிரிந்த தாளாத துயரத்தின் ஓர் அந்தியிலே நனைந்திருந்தது என் இதயம். மௌனங்கள் சூழ்ந்த அந்த பெரு வீட்டில் மனமெங்கும் அப்பாவின் நினைவலைகளின் துயரம். புதிய உறவுகள், புதுமையான முகங்கள், மனம் முடிந்த பின் முதன்முறை மாமியாரின் வாசல். தனிமையில் நான் திகைத்து நின்ற வேளையில் தன்னிகரில்லா ஒரு அன்பு முகம் கண்டேன். ஆயுள் முழுவதும் காப்பியின் ரசிகை நான். அறியேன் தேநீரின் சுவையை அதுவரை. ஆனால் என்னை பார்த்த அந்த பேதை தன் கரங்களால் வடித்தால் ஒரு கருப்பு தேநீர். சர்க்கரை கலந்த அந்த சாதாரண பானத்தில் சகோதரியின் நேசம் சங்கமித்து வந்திருந்தது. அணி, இந்தாங்கோ. மறுக்க மனம் வராமல் ஒரு துளி பருக, பின் மறுநொடியே அறியாது உமிழ்ந்து நின்றேன். சுற்றிலும் உறவுகள், கண்கள் என பல. என் நாணத்தில் முகம் சிவக்க குழம்பி நின்றேன். யார் இவள் என வினவிய என் வினாவிற்கு உன்னாத்தனார் என புன்னகையில் பதில் வந்தது. அன்று கண்ட அந்த ஒரு பார்வையின் ஒளி என் ஆயுள் முழுவதும் மாறாத சுவடு. பெரிய சம்பவமோ நீண்ட உரையாடலோ இல்லை. பேசாத மொழியில் அவள் காட்டிய பேரன்பு அது. அந்நியமான வீட்டில், கனமான அந்த நாளில் என்னை நினைத்து அவள் நீட்டிய அந்த ஒரு கோப்பை பாசத்தின் முதல் அர்த்தத்தை எனக்கு போதித்தது. இன்று வரை வேண்டாம் என சொல்ல மறுக்கிறது என் மௌனம். அவள் தந்த தேநீர் வெறும் சுவையல்ல, அன்பால் நனைந்த ஓர் உறவின் தொடக்கம். அன்பும் அரணும் உடைத்தாயின் இல் வாழ்க்கை பண்பும் பயனும் அது. வள்ளுவன் வகுத்த நெறிப்படி அன்பால் பிணைக்கப்பட்டு 20 வசந்தங்களை கடந்த பெருந்தகையீர் உங்கள் இல்வாழ்வு மேலும் பல ஆண்டுகள் இனிமை குன்றாமல் வையத்துள் வாழ்வாங்கு வாழ மனதார வாழ்த்துகிறோம். வரிகளுடன் கௌஷி. என்றும் எழுத்தை நேசிப்பவள்.